ஏற்கனவே இருக்கிற சட்டம் போதுமானது, புதிய சட்டம் தேவையில்லை என்கிற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது. ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று புதிய சட்டம், தனி சட்டம், சிறப்பு சட்டம் தேவை என்பதை கடந்த சில ஆண்டுகளாக வெவ்வேறு அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் வலியுறுத்தி வருகின்றன. அவற்றையெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசிய போது கொடுத்த கோரிக்கை மனுவில் கோடிட்டு காட்டியிருக்கிறோம். குறிப்பாக இந்திய சட்ட ஆணையம், புதிய சட்டம் தேவை, இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை என்று தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது. The Prevention of Crimes in the Name of Honor and Tradition Bill 2010. 2010 இப்படி ஒரு மசோதாவை தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது. அதை சுட்டி காட்டியிருக்கிறோம். அதே போல 2012 சட்ட ஆணையம், லா கமிஷன், இந்த சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது. அதற்கென்று ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க், பிரிவென்ஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் with the freedom of matrimonial alliances in the name of honor and tradition என்ற பெயரில் சட்ட ஆணையமும் பரிந்துரைத்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2015 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு தனிநபர் சட்ட வரைவை சவுந்தரராஜன் முன்மொழிந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வி. ராமசுப்பிரமணியம் அவர்கள் இப்படி ஒரு தனி சட்டம் தேவை என்பதை அவர் தீர்ப்பாகவே வழங்கியிருக்கிறார். அதே போல 2017 மாநிலங்களவையில் உறுப்பினர் விஜய் சாய் ரெட்டி, The Prevention of Crimes in the Name of Honor and Tradition and Prohibition of Interference with the Freedom of Matrimonial Alliances Bill என்கிற பெயரில் ஒரு சட்ட மசோதாவை, தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்து 2018 சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு சட்டத்தின் தேவையை வலியுறுத்தி இருக்கிறது. அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் மாநில அரசுகள், குறிப்பாக காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களையும் அந்த தீர்ப்பு விரிவாக வழங்கியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமண இணைத்தெரிவு சுதந்திரத்தில் கௌரவம் மற்றும் பாரம்பரியம் என்ற பெயரில் குறுக்கிடுவதை தடுக்கும் வகையில் சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2023 The Freedom of Marriage and Association and Prohibition of Crimes in the Name of Honor Bill 2023. இந்த அனைத்தையும் நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு ரெஃபரன்சஸாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எனவே முதல்வர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி இருக்கிறோம். இது எஸ்சி அல்லாதவர்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை. எல்லா சாதியினருக்கு இடையிலேயும் இந்த மாதிரி காதல் திருமணங்கள் நடந்தால் படுகொலைகள் நடக்கின்றன. இது தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பதல்ல, இந்தியா முழுவதும் நடக்கிறது. தேசிய அளவில் சட்டம் வேண்டும் என்றாலும் கூட மாநில அரசு சட்டம் இயற்றிக் கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். பல மாநிலங்களிலிருந்து கருத்து சொல்லாமல் இருக்கிறார்கள். கருத்து சொல்வது என்பது ஒரு வகை, அது ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கே அந்த அதிகாரம் இருப்பதால் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம். 14ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடக்குது. 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இந்த தனிச்சட்டம் குறித்து விவாதிக்க வாய்ப்பு அது தெரியல. அதாவது அமைச்சரவையில் என்ன பேசுவாங்கிறது நமக்கு தெரியாது இல்ல. 9ஆம் தேதி நம்ம ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் தனிச்சட்டம் கூறி. இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குமா? ஆர்ப்பாட்டம் நடக்கும். 9ஆம் தேதி நான் சென்னை பார்லிமெண்ட்டுக்கு போறதுனால முன்கூட்டி நான் நடத்துறோம். 11ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. சென்னையில் 9ஆம் தேதி நடக்கும். அப்படி சொல்ல முடியாது. அவங்க முடிந்த வரையிலும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள். உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். சுபாஷினியை கூட நேற்று சிபிசிஐடி அழைத்து விசாரணை நடத்தி வருகிறது. ஆகவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். எது எங்க கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து நிச்சயமாக பேசுவார்கள். யார் யார் யார்
அவங்க பாஜகவிட்ட எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல அது ஒரு கற்பனை, அது ஒரு யூகம், அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்காகலாம் மக்கள் உடனே மனம் மாறிட மாட்டாங்க. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள், கொள்கை அடிப்படையிலும் சிந்திக்க தெரிந்தவர்கள். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகவே உணர்ந்து வாக்களிப்பார்கள். வெறும் சாதி மத அடிப்படையிலே வாக்களிக்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு. மாண்புமிகு முதலமைச்சருடைய உடல்நலத்தை நாங்கள் மூவரும் விசாரிப்பதற்காகவும் தான் இந்த சந்திப்பை மேற்கொண்டோம். அவர் நலமுடன் இருக்கிறார், மிகவும் உடல் வலிவோடும் இருக்கிறார். ரிப்பன் மாளிகையில் 5 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம். அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். உடன் நகர்ப்புற ஆட்சி அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களும் இருந்தார். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு அவங்களை சந்திச்சு பேசினேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு மனுவும் கொடுத்திருக்கிறேன். கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை ஆளுநர் மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்காரு. UGC விதிகளையும் உச்சநீதிமன்ற வழக்கையும் மேற்கோள் காட்டி குடியரசுத் தலைவர் அது நிறைவேற்றப்பட்டுவிடும் என்று நான் கருதுகிறேன். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பார் என்று நம்புகிறேன்.